பவுனதி சந்தில நின்றுனாங்க நிக்கம். ஒரு அம்மா மறிக்க அந்த அம்மா கிட்ட போய் நின்று ஒரு ஓட்டக்காரல் வந்தாரு. அந்த ஓட்ட கும்பல இருந்தாவும் எவ்வளத்துக்கு போப்பிடலன்றது நாங்க சொன்னோம். டவுனுக்கு சொன்னோம். சரி ஏறுங்க வந்தாரு. எவ்வளவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி 100 ரூபாயாமன்னு சொன்னாரு. சரி அந்த ஒன்னா ஃப்ரெண்ட் ஏறணும். ஏறுத்து போயிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறங்கிட்டாவும். இறங்கணும்னு எங்களை எவ்வளத்துக்கு போப்பிடலன்னு கேட்டாரு. சத்தார் ரோட் அடியில விடுங்க. சரியாண்ட ஒரு சத்தார் ரோட்ல விட்டு போட்டு அவ சொன்னா அந்த பொம்பளை நான் சாரி எடுக்க போறேன்டாவும். சாரி எடுத்துட்டு வந்து நீங்க வாங்கல ஆண்டாவும். சரியாண்டு நான் கடைக்கு போய் 24,000 ரூபாய் காசு இட்டு கட்டி போட்டு மோதிரம் அமௌண்ட் அடை எடுத்துட்டு திரும்பி வந்து அவரு அந்த ஓட்டக்காராளு கோல் பண்ண கோல் பண்ணி சொன்னாவு. அவரு சொன்னாரு மணிக்கூட்டு கோபுரடி அந்த புள்ளைய கூட்டிட்டு வாங்கண்டு. சரியாண்டோடு நான் முன்னுக்கு புள்ள அந்த அக்கா பின்னால வந்தவ வந்து மணிக்கூட்டு கோபுரடிக்கிட்டு அங்கால போயிருந்து ஓட்டோல விரட்டாமட்டாங்க. அதுல 2 பேரும் ஏறுத்து அப்படி எந்த ரோட்டால கொண்டு போய் மார்க்கெட் ரோட்டு அதால அந்த ஆம்பளைல போஸ் உடுப்பு கடை அந்த ரோட்டால மடங்கி அவர்த்த ஓட்டோவை போட்டாரு. போட்டுட்டு எங்க ஏரியா போயிட்டு திரு 5 நிமிஷத்தால வந்து ஓட்டோ எடுத்தாரு. ஓட்டோ எடுத்து சிகத்தை பஸ் ஸ்டாண்ட் அடியால கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அப்படியே கொண்டு போகல விளையாட பாலத்தால போகல அந்த பொம்பளை 3 ஜூஸ் போட்டல் எடுத்தாவும். எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர் அவைக்கும் பச்சை கலர் எனக்கு பிளாம்பள ஜூஸ் தந்தாவும். ஆனா அவையும் குடிச்சாவும் பிள்ளையும் குடிச்சிட்டு நானும் குடிச்சிட்டு போனோம். போய் பவுனதீவு சந்தில அவ இறங்கினாவும். அந்த பொம்பளை இறங்க இன்னொரு ஆள் அண்ணா காக்கத்தியோட ஏறினாரு. ஏறி நான் கேட்டேன் என்ன அவரு காக்கத்தியோட ஏறுறாருன்றது. அவரு இது அவங்களோட வீட்டை புல்லு கிடக்கா மாட்டுக்கு புல்லு அறுத்து கொடுக்கணுமா அந்த ஏறிக்காருன்னு சொன்னாரு. சரியாண்டு ஓட்டு அந்த பொம்பளை இறங்கினதுக்கு பிறகு அந்த அண்ணா ஏறுத்து நாங்க போனோம். போய் கொண்டிருக்கக்குள்ள நான் சொன்னேன் நான் தாண்டி இல்ல என்ன விடுங்கன்னு சொன்னேன். சரியா வந்தாரு. சரியாண்டு ஓட்டு அந்த கண்ணங்கூட சந்தியால போகக்குள்ள மாறினாரு. மாறி சொன்னாரு அவரை கொண்டு விட்டு போட்டு அவங்கள விடுங்க வந்தாரு. சரியாண்டு சொன்னான். சரியாண்டு சொல்லி அந்த பத்து மாற எனக்கு ஒன்றும் தெரியா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கிணத்துக்குள்ள கிடந்து காலையில எத்தனை மணி அந்த தெரியும் எனக்கு வீட்டை வெள்ளம் இருக்கு கட்டில மேல அண்ணாந்து பார்த்தேன் வானம் தெரியுது. என்னடா வானம் தெரியுதுன்ற கட்டையில காலை வச்சுட்டு இருந்து கீழே ஒரு தரம் முழுவதும் கீழே அப்படியே நினைச்சு கீழே வைத்தேன். திரும்ப அடுத்த எழும்பி திரும்ப அடுத்த இடம் கீழே கொண்டேன். திரும்ப நினைக்கிறேன் ஃபுல்லா மூடி படுத்து 3,000 மூடி எழும்பி பிடிச்சிட்டு இருந்து அம்மா அம்மாண்டு மூடி சத்தம் போட்டான். ஒருத்தரம் இல்ல மர அவரை கூப்பிட்டு கத்துனேன். வாங்க மீன் பிடிக்க போனீங்க என்ன செய்றீங்க எவ்வளவு வந்து மீன் பிடிக்க என்று கத்துனேன். மர புள்ளண்டு கத்துனேன். மர அதுக்கு பிறகு 6 தெரியா வந்து கவுத்த போட்டு இழுத்தது எடுத்த வேலை செஞ்சேன். நான் அங்க போயிட்டேன். அதுல வேலை செஞ்சு முடிய ஒரு 9:50க்குள்ள நான் வீட்டை வந்தேன். அப்ப வந்து பார்த்தவங்க நெல்லு எங்க போயிருக்காங்கன்னு ஒரு கோல் அடிச்சேன். சிறப்பு காணலன்னு கோல் அடிச்சேன். கோல் அடிச்சு கேட்டேன் எங்க போயிட்டீங்கன்றது தாண்டியில நிக்கிறாங்களா. சரி அப்ப சிறப்புங்கன்றது மேல இருக்கிறாங்கன்னா அப்ப சிறப்பு எடுத்துட்டு அப்ப சித்தப்பா நம்பர்ல என்ன கால் பண்ணி கேட்டேன். அப்ப சித்தப்பா நம்பரை தாங்க நான் மீன் பிடிக்க போறோம் நீங்க தாண்டி போயிட்டு வீட்டை வாங்க அந்த சொல்லிட்டு நான் அந்த மீன் பிடிக்க போயிட்டேன். 11:30 போல மீன் பிடிக்க போயிட்டேன். போய் வார நேரம் வந்து பார்த்தேன் 4:30 வந்தேன். 4:30க்குள்ள வந்து பார்த்தேன். அந்த டைம்ல இல்லை. அப்ப எங்க போயிருப்பாங்க கோல் அடிச்சுன்னு போனோம் அப்படி இருந்துச்சு. அப்ப பிள்ளையும் போன் விளையாடிட்டு விளையாட்டு இருந்தவ அந்த இரவு விளையாடி இருந்தவ விளையாடிட்டு கூட காலையிலயும் விளையாடிட்டு இருந்தவ சார்ஜ் வாங்கிட்டு சில வேலை ஹாஸ்பிட்டல்ல மருந்து இருக்காங்க வேலை அப்படியும் 5:30 வயசுக்காவது வருவாங்க பார்த்துருந்தேன். வரல வராதுல திரும்ப எனக்கு பசின்னா வந்த வாரத்துல சோட் ஆக்கிட்டு போட்டு டக்கண்டு இருந்த மீனை வெட்டிட்டு போட்டு திரும்ப அவங்களை கோல் அடிச்சு பார்த்தேன். ஆன்சர்ல இப்படிதான் ஓஃப்ல இருந்தா சொல்லுது. பஸ் வந்ததுக்கு போன் பார்த்தா பஸ் போகுது. ஆனா அவங்க வராங்கல்ல. அப்ப அதுக்கப்புறம் நான் ചോദിச்சேன் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அங்க வச்சிருக்காங்க போட்டுல கண்டு போட்டு என்னடா 2 பைக்கும் உடஞ்சிருக்கு அது ஓடையில. அந்த டைம்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நாட்டாரு பைக்கை வாங்கி அவர்கிட்ட பைக்கை வாங்கி எடுத்துட்டு வந்து தாண்டியர் ஹாஸ்பிட்டல் எப்படி சொல்லி கேட்டேன். ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுக்க இல்லையா போட்ல இல்லையா சொன்னாங்க. சரி அவங்க சொன்னாங்க நீங்க மட்டக்குள ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரி என்று மட்டக்குள ஹாஸ்பிட்டல் வந்து இஞ்சி கேட்டா அவங்க சொன்னாங்க இந்த 2ஆம் மாசம் 6ஆம் தேதி வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னும் அட்மிட் பண்ணலன்னு சொன்னாங்க. திரும்ப ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்தான்னு கேட்டேன். அது எங்க இருந்தாங்க. சரி இருந்துட்டு அப்ப சொன்னார் நான் கடைக்கு போகணும்னு சொல்லி அப்ப அங்க போய் கேட்டேன். அவர் சொன்னாரு வந்து அவனு சொன்னாரு. அப்ப நான் வந்தேன்னு சொன்னேன். அவங்க கூட கடைக்கு வந்து 8:30 காலையில 8:30 வந்தால் இன்னும் வரல. அப்ப எங்க போனேன் உங்களோட கடைக்கு வந்தாலும் அது இல்லை.
எனக்கு அவர்லாம் சந்தேகமா இருந்தது. உங்களோட கடைக்கு வந்தாலும் விட்டு திரும்ப வரல சொல்ல கூட. அப்ப நான் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தேடிக்கிரி பார்த்து பஸ் ஸ்டாண்டு விசாரிச்சு போட்டு திரும்ப அவர்கிட்ட கடைக்கு போனேன். போயிட்டு சொன்னேன் இப்படித்தான். அப்ப பக்கத்துல இருந்த அக்கா என்னாவும் இங்க மண்டபம் போலீஸ்ல அறிவிக்கட்டான்னு சொல்லி அவரை கால் பண்ணி எடுத்துட்டாரு. அப்ப நான் அவரோட கதைச்சேன். அவரு சொன்னாரு. அப்ப அவரு சொன்னாரு ஆக்சிடென்ட் பட்டிருந்தாலும் மயக்கத்தில் அடிப்பாங்க, அது தெரியாம இருக்காங்க. திரும்ப அவர் சொன்னாரு நீங்க எதுக்கும் போய் மௌலாய் போலீஸ்ல என்ட்ரி போடுங்க, நாங்க நியூஸ் தருவோம், அவங்க எங்களுக்கு நியூஸ் தருவாங்க, நாங்க பார்ப்போம் சொல்லி. அப்ப சரி இருந்தது. நான் அந்த 9-10 மணி இருக்கும் போக்குவரத்து போலீஸுக்கு போகல. போயிட்டு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு கோல் அடிப்போம், உங்களுக்கு தனியா எங்களுக்கு கோல் அடிக்கணும். காலை அந்த இரவு ஃபுல்லா நித்திரவில்ல இவங்க ஓல எடுப்பாங்க, அவங்க ஓல எடுப்பாங்க, யோசிச்சு இருந்து ஏலாம் அவங்க இவங்க ஆக்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எங்க ஆக்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆக்கள் இல்லை வீட்டுல, ஒரு இடத்தையும் இல்லை. அப்ப எங்க போனோம்னு சொல்லி சரியா எல்லாரும் யோசி கொஞ்சம் தெரியும். ஒரு அப்படி இருக்க குடிஞ்ச காலையில விமானத்தை கழித்து பைக்கிங் இல்லை, பைக் இல்லாத நான் என்ன செய்யறேன் தெரியாது யோசிச்சு தெரிஞ்சோட்டு எங்க தேடுற இரவு ஃபுல்லா போய் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தெரியாச்சு, இங்க எங்க தேடுறேன் என்று சொல்லிட்டு தேடி தெரிஞ்சேன், கிடைக்கல. அப்ப பக்கத்துல எங்களோட சித்தப்பாவன் சித்தியும் வந்தாங்க. வந்து அவர்கிட்ட வந்து யாரும் பேண்டி போட்டு கொண்டு வந்தாங்க குடிச்சிட்டு. அப்ப அவங்களோட பைக்கை எங்களோட அத்தான மரம் தந்த அத்தானை கூட்டிட்டு வருவோம் மட்டக்களை போனது சிக்கன் அப்படி எனக்கு போன் ஒன்று வந்து எங்களை சித்தி புள்ள ஒன்று குறைக்கிறாராம் வரது நீ செய்ய சொல்லி. அப்ப இப்படி ஒரு கோல் ஒன்று வர நான் எடுத்து ஓட்டிட்டு வந்தேன். அவங்க சித்தப்பா பைக்ல வந்தேன், ஏற்றிட்டு வந்து அங்க போய் பார்த்தேன் இந்த புள்ள. அதுக்கு பிள்ளைய தோடி ஏஞ்சி விட்டு அவங்க குளிப்பாட்டி கொண்டு மௌலாய் போலீஸுக்கு கொண்டு வந்தவங்க. அப்ப கொண்டு போயிட்டு இஞ்சி நாங்க வேத்தை எடுத்து தெரிஞ்சு விட்டு இல்ல திரும்ப எனக்கு கோல் வந்து என்ன விரட்டாமன்னு சொல்லி நான் அப்புறம் போனேன். போற நேரம் நாவக்காடு ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைய கொண்டு வச்சிருந்தாங்க. வச்சிருக்கக்குள்ள பிள்ளைக்கு அந்த புள்ள வந்து சுயநினைவு இல்லை, அந்த அளவு இருந்தது புள்ள. நான் சும்மா கத்துனாலே புள்ள கத்தும். நான் கத்தாக்குள்ள புள்ள அந்த புள்ள சிரிக்குது என்ன பார்த்து. அதுல எனக்கு இன்னும் இதா இருந்துச்சு, ஏதோ ஒண்ணு நடந்துட்டு பிள்ளை இருந்து தேடி தெரிஞ்சு விட்டு அதுக்கு பிறகு அங்க இருந்து நாவகாடு இருந்து இங்க கொண்டு வந்தாங்க மட்டக்குள்ள கொண்டு வந்து திரிக்கக்குள்ள. அதுக்கப்புறம் வந்த மிஷின் ஆகும் 3 குணத்தோட ஒரு ஆள் வீடோட இருக்கிறான், அது உங்களோட ஆள் தானா. அவன் இப்ப கொண்டு வருவாங்க ரீடிங் சொல்லி கத்தி திரிக்கக்குள்ள நான் அவங்க அம்மாட்ட வந்து பிள்ளைய கொடுத்துட்டு நான் பைக் கொண்டு எடுத்துட்டு போற நேரம் மலர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே இங்க இருந்து அங்க குட்டியாவளையால போய் அப்படியே மணப்பட்டியால போய் கொடிச்சலையை போய் மலர்ஜி போன நேரம் இவர் இந்த போலம் அவ்வளவு அகோரமா இருந்துச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணி எங்க அக்கா நான் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கிளீன் பண்ணிட்டாங்க. இந்த மட்டவளை ஹாஸ்பிட்டலுக்கு இங்க கொண்டு வந்து போர்ட்ல இருந்து இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இதாகிக்குது. அவ்வளவுதான் நடந்தது. ஆனா அவ்வளவுதான் எனக்கு தெரிய நடந்தது.